ரேவதியை சந்தேகப்பட்டு தங்கராஜ் பேசினப்போ சரியான பதிலடி கொடுத்தாங்க ரேவதி. ஆனால் அதுக்காக எல்லாம் தங்கராஜ் ஆஃப் ஆகிட மாட்டார். கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட குடும்பத்தை யாருமே எதுவுமே சொல்லிடக்கூடாது. அவங்க தங்கச்சி விஷயத்தில் அவர் ஏதோ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த ஸ்டோரி எப்போ வரும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவங்க தங்கச்சியால் தான் இவர் இந்த மாதிரி மாறியிருக்காரு அப்படிங்கிறது தான் விஷயமே. நம்ம ரேவதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மலர் மதிக்கிட்ட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு மாதிரி குழப்பமா தங்கராஜுக்கு குழப்பம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசினதா சொன்னாங்க மலர்கிட்ட. ஸோ அதனால தான் தங்கராஜுமே அதே கன்ஃபியூஷனில் இருக்காரு. அவர் ரேவதியை ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணணும். மதி கூட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரேவதி கிட்ட நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல மதியை அந்த வீட்டில் கண்ட்ரோல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இதை நம்ம டைரெக்டாக வீட்டில் போய் பேச முடியாது, சுரேஷ் கிட்ட தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. எங்கடா இருக்கே அப்படின்னு. நான் வீட்டில் தான் இருக்கேன் மாமா அப்படின்னு. ஏன் இன்னைக்கு டியூட்டி போகலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணுறேன் வரீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாமா திடீர்னு விருந்து அப்படின்னு. சும்மா தான்டா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு தோணுச்சு, உன் அக்காவை சமைக்க சொல்லிடுறேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யார் யாரை கூப்பிடுறீங்கன்னு. அத்தை மாமா நீ மதி எல்லாரும் வாங்க அப்படின்னு. அண்ணனும் அண்ணியும் வேண்டாமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை, வாங்கன்னு சொல்கிறேன். யார் யார் வரீங்களோ வாங்க, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்லவா அப்படின்னு. என்னடா அப்பா கிட்ட பேசுறது, நான் வேணும்னா அவருக்கு கால் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா அப்பாவுக்கு நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க, அவர் அதே டென்ஷனில் இருக்கார் அப்படின்னு. என்னடா என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, பிபி சுகர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் ஏதோ ரேஞ்சஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்தாங்க. பெருசாக இஷ்யூஸ்லாம் இல்லை அப்படின்னு தான் அண்ணன் சொல்லுச்சு. இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி பதற்றமாக இருக்குது போல். அவங்க ஃப்ரெண்ட்ஸில் சர்க்கிளில் யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் முடியாமல் ஆகிட்டு ஸ்ட்ரோக் வந்துடுச்சாமா, அதனால இவரும் பயப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கடுப்பாகிறாரு. என்ன மாமா இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு, உனக்கு வேணும்னா பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம் சுரேஷ், எனக்கு அவர் அப்பா ஸ்தானத்தில் தான் நான் வச்சு பார்க்குறேன், அவருக்கு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு. ஐயோ மாமா திரும்பவும் அதே தான் நீங்கள் சொல்கிறீங்க, பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை, அவரும் அதை நினச்சி பயப்படுறாருன்னு. அப்போவுமே நம்ம தானே ஆறுதலாக இருக்கணும். என்னடா புள்ள நீ போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவரோட பயத்தை போக்குறதுக்கு ஒரு பிள்ளையா நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா அப்படின்றாரு சுரேஷ். நீங்கள் யாரும் இங்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், நாங்கள் அங்கே வரோம் அப்படின்றாங்க. நான் வேணா விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லவா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. மாமாவுக்கு இப்படி உடம்பு முடியாது இருக்கு, என்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்க, விருந்து தான் இப்போ ரொம்ப முக்கியமா, ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட பேசலாம் அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. அவங்க ஆஸ் யூஷுவல் மதிமலர்கிட்ட குரூப் சேட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இது நம்ம தங்கராஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கே தெரியாமல் பக்கத்தில் போய் அவள் அப்படி என்னதான் பேசுகிறா யார்கிட்ட பேசுகிறான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போகிறாரு. ஆனால் நம்ம ரேவதி கொஞ்சம் அலர்ட் ஆகிடுறாங்க. அப்போது இவர் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு, அண்ணி என் புருஷன்லாம் தங்கமானவர் தெரியுமா, அவரை எல்லாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாவா அப்படின்னு நம்ம மதி கேட்குறாங்க. பின்ன என்ன இருந்தாலும் அவர் உங்கள் கூட பிறக்காத அண்ணன் மதி, நல்லா யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் நம்மளுக்காகவா சப்போர்ட் பண்ணி பேசுகிறா, நம்மளையா இப்படி வசதியாக பேசுகிறா, அதுவும் மலர்கிட்டையும் மதிக்கிட்டையும் அப்படின்னு தங்கராஜ் யோசிக்கிறாரு. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை, எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா. நான் ஒரு புடவையை பார்த்து அதை ஆசைப்படுறேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா போதும், அடுத்த நாளே ஏன் டைம் இருந்துச்சுன்னா அன்னைக்கே கூட அதை வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துருவாரு. என்கிட்ட இல்லாத டிசைன்ஸ் ஜுவல்ஸே கிடையாது, ஆனால் நான் தான் போட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் கோச்சிப்பார். என்கிட்ட கோச்சிக்கிறதுன்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இருக்கும். பிள்ளைங்களை உயிராக நினைக்கிறாரு, பிள்ளைங்களை தாண்டி வேறு எதையும் பெருசாக யோசிக்க மாட்டார். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம், என் மேலே அவர் அன்பு காட்டுறாரு, ரொம்ப ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா பரவாயில்லையே நம்மளை பற்றி இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு தங்கராஜ் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. பட் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கணும் பேசணும் அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணம். பட் ரேவதி இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவும் நொய்யின்னு ஃபோனை கேட்டு தொல்லை பண்ணுவாருன்றதுக்காகவும் தான் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சரிங்க அண்ணி கீழே தான் இருக்கார் அவர், நான் போய் அவருக்கு இந்த டைமுக்கு காஃபி குடிப்பார் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பினா தங்கராஜ் நிற்கிறாரு. ஐயோ நீங்கள் எப்போங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பாராட்டி பேசிகிட்டு இருந்தேன்ல அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு. நான் எங்கெங்க பாராட்டி பேசினேன் அப்படின்றாங்க
ரேவதி. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிதாம்மா பேசிட்டு இருந்த மதிக்கிட்ட மலர்கிட்ட எல்லாம் அப்படின்றாங்க. ஓ, அதை சொல்றீங்களா? அது ஒன்றும் பாராட்டி எல்லாம் பேசலைங்க. நீங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கீங்க. அதாவது நடக்கிறத சொல்றது எப்படிங்க பாராட்டுறதாகும்? நான் எதுவும் இல்லாததை சொன்னாதானே பாராட்டி பேசுறதாகும் அப்படின்றாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காது சரியா அப்படின்றாங்க தங்கராஜ். ஏங்க சொன்னா என்ன அப்படின்றாங்க ரேவதி. இல்லை, அவங்களுக்கெல்லாம் அவங்க புருஷன் அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்களோ என்னமோ, நீ அந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும்ல, அப்புறம் நமக்குள்ளே ஏதாவது சண்டை வரப்போகுது. அப்புறம் ரேவதி, நான் அப்பப்போ உங்ககிட்ட கோவப்படுறேன், சண்டை போடுறேன், கை ஓங்குறேன், இதெல்லாம் நான் உன் மேலே இருக்கிற கோவத்தில் பண்ணுறதில்ல, அன்பில் அக்கறையில் தான். எங்கே என் கைமீறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு வேதனை, ஒரு பயம், அவ்வளோதான். நீ அந்த மாதிரிலாம் தப்பாக நினச்சிக்காதேன்னு. நான் அப்படி நினச்சிருந்தா நான் எங்கே இப்படி பேச போகிறேன்? எனக்கு நீங்கள் தாங்க எப்போவுமே எல்லாமாவும் இருந்திருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் சொல்ல, என்ன இவ என்னை கலாய்க்கிறாளா இல்லை நிஜமாக சொல்கிறாளா அப்படின்னு அவருக்கு குழப்பமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் காமிச்சிக்க வேண்டாம், நம்ம இப்படி யோசிக்கிறோன்னே அப்படின்ட்டு, சரி சரி விடு விடு பரவாயில்ல, நம்ம பெருமையை நாமளே பேசிக்க கூடாதுல்ல, மற்றவங்க சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க, அதுக்காக தான் அவங்கக்கிட்ட இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரி சரி ஓகே வா, எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா அப்படின்னு. வரேங்க, இப்போ தான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சேன், இந்த டைம் நீங்கள் காஃபி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா, வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரேவதி கீழே போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம தங்கராஜுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. ரேவதி, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தது காரணமே வேற அப்படின்னு. என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, 2 பேரும் காஃபி குடிச்சிக்கிட்டே பேசலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு ரேவதி போய் காஃபி எடுத்துட்டு வராங்க. காஃபியை குடிச்சு பார்த்துட்டு, சூப்பராக இருக்குது தெரியுமா, உன்ன மாதிரி யாராலையுமே காஃபி போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. இவர் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத பார்த்தா நம்ம அவரை பெருமையாக பேசிட்டு இருந்ததுனால சும்மா பதிலுக்கு பேசி வைக்கலான்னு பேசுறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், காஃபி போட்டு எடுத்துட்டு வா, குடிச்சிக்கிட்டே பேசலான்னு சொன்னீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஆமாம்ல, சொன்னேன்ல, நான் சுரேஷ்க்கு கால் பண்ணேன், ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, விருந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் அக்கா கிட்ட சொல்லி அப்படின்னு சொன்னேன். அப்பா கிட்ட கேட்குறேன்னு சொன்னான். ஏன் என்னாச்சு, மாமா கிட்ட நான் வேணா பேசிக்கிறேன்னு சொன்னதுக்கு, நேற்று எதுவும் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நம்ம கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படின்றாங்க. எனக்கு தெரியுமேங்க அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாங்க. என்ன சொன்ன அப்படின்னு கோவப்படுறாரு. இல்லை எனக்கு தெரியுங்க அப்படின்றாங்க ரேவதி. லூசா நீ, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கத்துறாரு. சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்க போகுது, அதான் அவங்க பார்த்துக்கிறதுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்றாங்க. பைத்தியமா ரேவதி நீ, உன்னை பெத்த அப்பா உன்னை மார்லியும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்த அப்பா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னப்போ உனக்கு போய் பார்க்கணுன்னு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கணுன்னு தோணுச்சுதாங்க, ஆனால் அன்னிக்கிட்ட பேசினேன், நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்லிட்டா உனக்கு பார்க்கணுன்னு தோணாதா, எனக்கு பாரு கேள்விப்பட்டதுலேருந்து எப்படா போய் பார்ப்போன்னு இருக்கு அப்படின்றாங்க. எப்போங்க தெரிஞ்சது அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னேனே, அப்போ தான் சுரேஷ் சொன்னான், நான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு இப்போவே போய் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதானே, அதுக்கு எதுக்குங்க சாவகாசமாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து குடிச்சிக்கிட்டே பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தங்கராஜ் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சு தடுமாறுறாரு. இல்லை, நான் உங்ககிட்ட விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன், பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வச்சு நீ பதற்றப்படக்கூடாது, அதுக்கப்புறமா உன்னை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன்னு. அங்கே என்னங்க, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நான் ஏன் பதற்றமாக போகிறேன், நீங்கள் தாங்க ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போது நான் நடிக்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு. நான் எங்கங்க அப்படி சொன்னேன், ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னேன், ஓவராக நடிக்கிறீங்க நான் சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லி பாரு அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு. இப்போ தான் அன்பாக பேசுனீங்க, உடனே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்க, அது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, என்ன தான் அந்த வீட்டோட மூத்த பிள்ளைன்னு உங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் பாரு, இப்போ அவருக்கு இவ்வளோ பயமாக இருந்திருக்கும், யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் ஸ்ட்ரோக் வந்து ஒரே இடத்துல இருந்துட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு ஆகிடுமோன்னு பயந்துருக்காரு. இதை சுரேஷ் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. நீ தான் நீ வந்து எங்கள் அம்மாவை எப்படி நினைக்கிறேன்னு தெரியல, ஆனால் உங்கள் அம்மா அப்பாவை நான் ஏன் அப்பா அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு அவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே திட்டிக்கிறாங்க நம்ம ரேவதி. இருந்தாலும் வெளியே தெரியுமேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சட்டப்புட்டுன்னு கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. பசங்க அப்படின்னு வழக்கம் போல் அம்மா பார்த்துக்கிட்டோம், வா போகலாம் அப்படின்னு வேக வேகமாக ரெடி ஆகி 2 பேரும் கிளம்புறாங்க. காரில் போகும்போது தங்கராஜ் கேட்குறாரு, ஏன் ரேவதி, நிஜமாவே மதிமலர்கிட்ட என்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தியா அப்படின்னு. நீங்கள் தான் கேட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தியா அப்படின்னு. இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வேற டாபிக் போயிட்டு இருந்துச்சுன்னு. என்ன போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி வந்து அண்ணன் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறதில்ல அன்னிக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மதிக்கும் சுரேஷ்க்கும் பெருசாக இடையில எந்த பாண்டிங்கும் இல்லை போல இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு அப்படி இல்லைல்ல, தங்கமான புருஷன், அதை பற்றி அவங்க கிட்ட நான் சொல்லணும்ல அப்படின்னு. பத்தியா நான் சொன்ன மாதிரி தான், அவங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது நீ உன் புருஷனை பற்றி ஒசத்தியாக பேசினா அவங்க
பொறாமப்பட மாட்டாங்களான்னு. நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சு அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க, பொறாமப்பட மாட்டாங்க அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ தப்பா இருக்கு, இவ ஏன் நேத்துல இருந்து கொஞ்சம் ஓவரா நம்மள புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறா, இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே, ஏன் மதிக்கும் மலருக்கும் நம்ம யாருன்னு தெரியாதா, நம்ம எப்படி ரேவதியை நடத்துவோம்னு தெரியாதா, இவ ஏதோ நம்ம கிட்ட கப்சா விட்டுட்டு இருக்கா போல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. உள்ள போன உடனே, அதாவது அங்க போற வரைக்கும் இவர் பிரச்சனையை பத்தியும் ரேவதி பிரச்சனையை பத்தியும், ரேவதி நிஜமாவே தங்கராஜை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கிறத பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போன உடனே மாமா மாமா அப்படின்னு சொல்லி பதற்றத்தோட போய் பக்கத்துல உட்கார்றாரு. என்ன மாமா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதான் எனக்கு பயம் வந்துடுச்சு, சரி ஒரு டெஸ்ட்டை போட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சேன், எதுவும் டிஃப்ரென்ஸ் வரும்னு கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ள. ஆனால் டாக்டர் செக் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு, பிபி கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு லக்ஷ்மியும் சொல்கிறாங்க. எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு, கொலஸ்ட்ரால் 3% என்னமோ, சுகர் 5% அப்படின்றாங்க. இதுக்கேவா அப்படின்னு தங்கராஜ் உள்ளுக்குள்ளே கடுப்பாயிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம சுரேஷ் அப்படி தான் சொன்னார், ரொம்ப அதிக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஆனால் அவர் பயந்துக்கிட்டாரு அப்படின்னு. அது பெருசா எடுத்துக்காம தங்கராஜ் அப்படி இப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு இங்கே வந்து பாக்கி நம்ம ராகவன் சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது உள்ளுக்குள்ள. இருந்தாலுமே அவரை சமாளிக்கிறதுக்காக என்ன மாமா என்ன சொல்றீங்க, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டிடுச்சா அப்படின்னு. ஆமாம், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பெருசாகவே தெரியல, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சரியாயிடும், நீங்கள் தான் அதிகமாக பயப்படுறீங்கன்னு எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. பின்ன என்ன மாமா உங்களுக்கு உடம்பு முடியாதப்போ ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படியா சொல்ல முடியும், ஒன்றும் ஆகாது சரியாயிடும் அப்படிதானே ஆறுதல் சொல்ல முடியும். அதுக்காக தான் அவங்க எல்லாரும் அப்படி பேசியிருப்பாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாமா, நீங்கள் இன்னும் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஹெல்தி ஃபுட் எங்கே சாப்பிட்றாங்க அப்படின்னு மதிய ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஹெல்தி ஃபுட்டு தானே சமைச்சு கொடுக்குறீங்க, ஹெல்தி ஃபுட்டு சமைச்சு கொடுக்க வேண்டியது தானே, ஒருவேளை இதுக்கு முன்னாடி இல்லைனா அப்படின்றாரு. ஹெல்தி ஃபுட்டு சமைச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட ரெடியாக இருக்காங்களான்னு கேளுங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, எங்கள் வீட்டில் நான் சொல்கிறது தான் மெனுவாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருமே கோவப்படுவாங்க, இருந்தாலும் சாப்பிடுவாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை, கோவப்படுறாங்களா திட்டுறாங்களா சண்டை போடுறாங்களாங்கிறத தாண்டி சாப்பிட மாட்டாங்க, அதுதான் விஷயமே. அப்புறம் திடீர்னு எனக்கு கொலஸ்ட்ராலு பிபி சுகர் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒழுங்காக ஃபுட் டயட்லாம் மெயின்டைன் பண்ணணும்ல, ஹெல்தி டயட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. வயசாச்சுன்னா சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், நல்லா டீப் ஃப்ரை பண்ணதை தான் கேட்குறாங்க எல்லாமே. கம்பல்சரி 6-7 லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அதுவும் சைட் டிஷ்க்கு. மெயின் டிஷ் 2 இல்லை 3 வேணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா இந்த வயசில் என்ன ஆகும்னு நீங்களே அவங்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் தெளிவாக பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மதி ஒரு மாதிரி அந்த வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ராகவன் இருந்துட்டு நீ சும்மா இருக்கியா, நாங்கள் என்ன அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட்றதுக்கெல்லாம் கணக்கு பார்க்குறாங்க பார்த்தீங்களா மாப்பிள்ள அப்படின்னு. அப்பா மதி அப்படி சொல்லலப்பா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாக்கியராஜ் பேசுகிறாரு. அதானே ஹெல்த்தியாக சாப்பிட சொல்கிறது எப்படிப்பா தப்பாகும் அப்படின்னு சுரேஷும் சொல்கிறாரு. என்ன எல்லாரும் ஒன்றா ஆயிட்டாங்க அப்படின்னு தங்கராஜ் எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. மாப்பிள்ள என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்களேன்னு தானே பார்க்குறீங்க, இது பரவாயில்ல மாப்பிள்ள, அன்னைக்கு உங்கள் மாமனாரோட அந்த இன்னரை உள்ளே போட்டுக்கிற துணியெல்லாம் துவைச்சி போட சொன்னேன், கையில் துவைக்கணுமா, இதெல்லாம் வந்து மிஷினில் போட வேண்டியது தானே, இல்லாட்டினா நீங்கள் துவைச்சி போடுங்கன்னு ஆளுக்கு என்ன பேசுனாங்க தெரியுமா அப்படின்றாங்க. யாரத்தை அப்படின்னு, தோ இங்கே நிற்கிறாங்களே நான் பெத்த 2 ஆசாமிங்க, இவங்க 2 பேரும் தான், அதுக்கு மேலே மருமகள்களாக வந்திருக்கிற 2 பேரும், நாங்கள் இதெல்லாம் துவைக்க முடியாது, மிஷினில் போட்டு வேணா துவைக்கிறோம் அப்படின்னு. உடனே நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்பாவோட இன்னர்ஸ் எல்லாம் அவரே துவைக்கிட்டோம், நாங்கள் எங்களோட தான் நாங்கள் தான் துவைக்கிறோம் அப்படின்னு அவனும் பேசுகிறான். எல்லாருமே அதே மாதிரி பேசினா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அது வந்து இவர்கிட்ட சொன்னால் அவங்க துவைக்க வேண்டாம், ஒன்று மிஷினில் போடு இல்லாட்டினா நீ துவைச்சி போடுன்னு என்கிட்ட சொல்கிறாரு. இந்த கையையும் காலையும் வச்சுக்கிட்டு நான் எங்கே மாப்பிள்ள துவைச்சி போடுறதுன்னு. என்னம்மா அதெல்லாம் கூட உங்களால் துவைச்சி போட முடியாதா அப்படின்றாங்க. அது எப்படி இன்னர்ஸ்லாம் கையில் துவைக்க முடியாது அப்படின்றாங்க மதி. மலரை கூப்பிட்டு இத்தனை நாள் நீ துவைச்சி தானம்மா போட்டுட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் எப்போவுமே மிஷினில் தான் போட்டு எடுப்பேன் அப்படின்றாங்க. மிஷின்லேயோ கையிலையோ துவைச்சி போட வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை அவர் இனிமேல் அப்பாலாம் அவரோட இன்னர்ஸ் அவரே வாஷ் பண்ணிப்பார், இல்லாட்டினா அம்மா துவைச்சி போடுவாங்க அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் சொல்கிறாரு. இதை கேட்டு தங்கராஜுக்கு கோவம் வருது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், வீட்டில் நம்ம பெரியவங்களை நம்ம தான் பார்த்துக்கணும், குழந்தைங்க மாதிரி அவங்க, ஏன் உங்கள் பிள்ளைங்களோட நீங்களாம் வாஷ் பண்ணி போட மாட்டீங்களா அப்படின்றாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு வயசுக்கு மேலே அவங்களோடது அவங்களவே வாஷ் பண்ணிக்க சொல்லி தான் சொல்லுவேன்னு. திரும்பவும் அதை வச்சு ஒரு சண்டை வேண்டாம் விடுங்க, அதுதான் அன்றைக்கே பேசி முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க.
எங்கே மறுபடியும் சண்டை வந்துடுமோ ஒரு கலட் ஆகிடுமோ அப்படிங்கிற யோசனையில் நம்ம ராகவன்றது சரி அதை அப்படியே விட்டுடுங்க, நானே கூட துவச்சி போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அது எப்படி மாமா அப்படின்னு பேச வராங்க. அது வீணாக கூட போயிட்டு போகுது, மிஷினில் ஏதாச்சும் போட சொல்லிடலாமாப்ல, இதை வச்சு ஒரு பிரச்சனை வேண்டாம், எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்றாரு. அதுவும் கரெக்டு தான் அத்தை, இனிமேல் மிஷினில் போட்டு எடுத்து காய போட்டுடுங்க, கையிலலாம் நீங்கள் கூட வாஷ் பண்ணாதீங்க அப்படின்றாரு தங்கராஜ். என்னமோ மருமகள்களை துவைக்க சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு என்னை தான் கடைசியில் துவைக்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறாங்க. கட்டின புருஷனோட இன்னர்ஸ்லாம் துவைக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது மருமகள்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால யோசிக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோதான் அவங்களோட திங்கிங் மைண்டு. அவங்க வில்லி அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் அவங்க ஒரு மாதிரியான ஒரு டெரர், அவ்வளோதான். ஆனால் தங்கராஜெல்லாம் பயங்கர கிளவர் இந்த மாதிரி விஷயங்களில். ரேவதி, மதி, மலர் 3 பேரும் ஒன்றா இருக்கணும், அவங்க 3 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் தங்கராஜ் நினச்சிட்டு இருக்காரு. அந்த சந்தேகத்தோடு தான் இங்கே வந்தும் இருக்காரு. ராகவன் மேலே அக்கறையிலலாம் அவர் ஒன்றும் இங்கே வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் இருக்கியா இல்லை வீட்டில் விடவா அப்படின்னு. நீங்கள் சொன்னால் நான் இங்கேயே இருக்கேங்க அப்படின்றாங்க. அப்போ கூட உனக்கு பிள்ளைங்க மேலே அக்கறை இல்லைல்ல அப்படின்னு. அதான் அத்தையை பார்த்துக்க சொல்லியிருக்கோம்ல, நீங்கள் வேலை முடிச்சுட்டு வாங்க, அப்படி இல்லாட்டினா நானே கூட ஒரு 2 hours கழிச்சு போயிடுறேன் வீட்டுக்கு அப்படின்றாங்க. லஞ்சு சமைச்சிட்டியா அப்படின்னு. நாங்கள் இங்கேயே சமைச்சிடுறோம், எல்லோரும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க நம்ம மலர். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வெளியில் போகிறேன், எப்போ வருவேன் என்னன்னு தெரியாது, நான் பிள்ளைங்களுக்கு கேட்டேன்னு, பிள்ளைங்களுக்கும் அம்மாவுக்கும் என்ன நான் கொடுத்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தங்கராஜ் கிளம்பும் போது சுரேஷ் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை மாமா, இன்னொரு 2-3 மணி நேரத்தில் நான் வெளியில் கிளம்ப வேண்டியிருக்கோம் அப்படின்னு. அதுக்குள்ளே வந்துடலாண்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ரேவதி, மதி, மலர் 3 பேரும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ரேவதி இருந்துட்டு தங்கராஜ் வந்து என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறதையும் அவர் வராருன்னு தெரிஞ்சு தான் ரேவதி அப்படி பேசினாங்க அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மதியும் மலரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அண்ணனை நீ இப்படியெல்லாம் ஏமாத்திருக்கக்கூடாது அப்படின்னு மலர் சொல்ல, மதி இருந்துட்டு ஏன் ஏமாத்தினா என்ன, அவர் என்ன ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காரா இவங்க கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் மாற்றிக்கணும், யாருக்காகவும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவசியத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளே கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி இருந்துட்டு நானும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் மதி, என் புருஷனை பற்றி நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு அவருக்கே தெரியும், இன்னமும் குழப்பத்தில் தான் இருப்பார், அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு அவருக்கு தெரியாதா, நீங்கள் நல்லவர் வல்லவர் அப்படின்னு நான் சொல்லும்போது இவன் நடிக்கிறாளா உண்மையை சொல்கிறாளா, நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது நீ இப்படி பேசுறியன்னு கேட்க முடியாது. அதே மாதிரி நான் நல்லவன் தானா அப்படின்னு அவருக்கே சந்தேகம் வந்திருக்கும். நான் உண்மையிலே அந்த இடத்துல மட்டும் அப்படி பேசாமல் இருந்திருந்தேன், வந்து ஃபோனை வாங்கியிருப்பாரு, நம்ம என்ன பேசியிருந்தோமோ அது எல்லாமே அவருக்கு கேட்டிருந்திருக்கோம், கண்டிப்பாக பார்த்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி அப்படின்னு ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா தங்கராஜ் நிற்கிறாரு. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அவர் கேட்டிருக்காரு. சும்மா அப்படி வெளியில் போயிட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வர வச்சு 3 பேரும் கிச்சனில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் தங்கராஜ் சும்மா அப்படி போயிருக்காரு. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக இவங்க 3 பேரும் பேசினதை இவர் கேட்டுட்டாரு. ஆனால் ஒரு வீட்டில் என்னதான் இருந்தாலும் நாத்தனார், அண்ணி இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம். அவங்க ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட முடியாமல் அவங்கள பிரித்து விடணும், இவங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கங்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அவங்க 3 பேரையும் கூப்பிடுறாரு தங்கராஜ். அத்தை, மாமா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்கள் பொண்ணு என்னை பற்றி என்னெல்லாம் பேசினா தெரியுமா அப்படின்றாங்க. என்ன பேசினா மாப்பிள்ள அப்படின்னு. ஒரு நிமிஷம் அவள் ஃபோனை வாங்குங்க அப்படின்றாங்க. ரேவதி மட்டும் மாட்டினா பரவாயில்ல, மதியும் மலரும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் ஏன் கொடுக்கணும் என்னோடய ஃபோனை, எனக்குன்னு ஒரு ப்ரைவசி இல்லையா, என் ஃபோனை நீங்கள் எதுக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க எப்போ வரீங்க அப்படின்னும், இல்லை உங்கள் ஃபோனையும் நான் என்னைக்காவது தோண்டி பார்த்துருக்கேனா, அது என்ன உங்களுக்கு மட்டும் என் மேலே சந்தேகம், நான் வீட்டிலே இருக்கேன், நீங்கள் 4 இடம் போகிறீங்க வரீங்க, உங்கள் மேலே நான் சந்தேகப்படக்கூடாதா அப்படின்னு. இப்போ உன்னால் ஃபோனை கொடுக்க முடியுமா முடியாதானே, முடியவே முடியாதுங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட இருந்து ஃபோனை உங்களால் வாங்க முடியாது, யார் சொன்னாலும் என் ஃபோனை நீங்கள் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. கொடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கையிலேருந்து பிடுங்க பார்க்குறாரு. அதே மாதிரி அவங்களும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருக்கும் சண்டை முத்தி போய் நம்ம தங்கராஜ் எல்லாரும் முன்னாடியும் ரேவதியை அடிச்சிடுறாங்க. சுரேஷ்க்கு கோவம் வந்துடுது, மதிக்கும் மலருக்கும் கூட கோவம் வருது. அதே மாதிரி நம்ம பாக்கியராஜுமே பயங்கர எரிச்சல் ஆகுறாரு. அங்கேயே கேட்டார், அதாவது மண்டபத்தில் அத்தனை பேர் முன்னாடியே நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க ரேவதின்னு கேட்டவர் இந்த இடத்துல வந்து எல்லாரும் முன்னாடியே அடிச்சதுனால கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு தங்கராஜுக்கு தெரியும். என்ன மாப்பிள்ள
இந்த சின்ன விஷயத்துக்கு அதுவும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கை ஓங்கிட்டீங்க. அப்படி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் கை ஓங்குறீங்க? நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் முன்னாடியும் ரேவதியை அடிக்கிறீங்க அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு லக்ஷ்மியும் கேட்குறாங்க. என்ன என்ன ஓவராக பேசுகிறீங்க எல்லாரும்? அவள் பண்ணினது யாருக்கும் தெரியலையா அப்படின்னு. என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும் மாமா, நான் மதியம் அடித்தது தப்புன்னு சொன்னீங்கல்ல, அது போல தான் நீங்கள் எங்கள் அக்காவை அடித்தது தப்பு, அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. என்னடா போலீஸாக பேசுறியா அப்படின்னு. ரேவதியோட தம்பியாக பேசுகிறேன், தயவு செஞ்சு அக்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, எல்லாரும் முன்னாடியும் அவளை அடிச்சதுக்கு அப்படின்றாங்க. தங்கராஜ் தகிச்சு போய் நிற்கிறாரு. என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.